Hi friends, welcome back to my channel Priya Nivya. இந்த வீடியோவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மாதக்கணக்காக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எப்படி பண்ணுறது, எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். கெடாமல் ஒரு மாதம் பக்கம் வைக்கிறது எப்படிங்கிறதும் பார்க்கலாம். நான் இந்த வெள்ளைப்பூண்டு இஞ்சியும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இஞ்சியெல்லாம் நல்லா சொரவிட்டு அதை நல்லா கழுவிக்கணும். அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் போகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளே அரைச்சி சமையலுக்கு போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பேக்கெட்டில் வர்றது அந்த ரூ. 5 ரூ. 10 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேக்கெட்டில் வர்றது அதில் கலப்படம் வருது. என்ன கலப்படம்னா அந்த வாழைத்தண்டு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிலாம் தயாரிக்கிறாங்க. அதனால் நீங்களே இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டையும் போட்டு எல்லாமே நல்லா கசக்கி நல்லா கழுவிக்கிறேன். ஃபுல்லாக மண்ணெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு நான் ஒரு குட்டி ஜாரு எடுக்கிறேன். நீங்கள் பெரிய ஜாரு ஹெவி மிக்சிலாம் இருக்குது, நிறைய வாட்ஸ் உள்ளது, 1000 வாட்ஸ் 1200 வாட்ஸ் அந்த மாதிரி மிக்சியில் நீங்கள் ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கலாம். உங்களுக்கு மிக்சியில் பிளேடெல்லாம் நல்லா இருக்கணும், 500 வாட்ஸு 750 வாட்ஸ் மிக்சி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக கட் பண்ணி தான் அரைக்கணும். நான் எல்லாமே பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த சேனலில் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் நிறையா இருக்குது, பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேபி கேர், ஹேர் கேர் வீடியோஸ் எல்லாம் இருக்குது, பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் 4 கேட்டகரியாக இருக்கும், அதில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ இதெல்லாமே நான் கட் பண்ணிக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக. இந்த மிக்சி ஜாரில் தான் நான் அரைக்க போகிறேன். இதில் நான் 2 தடவை போட்டு அரைக்க போகிறேன். ஃபுல்லாக போடக்கூடாது, நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அரையிலிருந்து 3/4 வாசி வரைக்கும் போடலாம். தக்காளியெலாம் இருந்துச்சுன்னா வெறும் அரைவாசி தான் போடணும், இல்லாட்டினா தெரிச்சிடும். 3/4 வாசி போட்டால் கூட தெரிச்சிடும். இப்போ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தானே, இது நம்ம தண்ணி போடாமல் அரைக்க போகிறேன், அதனால் 3/4 வாசி நான் போட்டிருக்கேன். இதை நான் அரைச்சிக்கிறேன். அடுத்தது கிளறி விட்டுட்டு திருப்பி நான் அரைச்சிக்கிறேன். விழுதாக அரைக்கணும், மாவு மாதிரி பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. அதாவது கொரகொரப்பாக அந்த மாதிரி விழுதாக அரைச்சிக்கணும். அந்த நூலாக ஒரு மாதிரி தெரியணும், அந்த இஞ்சியோட நூல் மாதிரி தெரியணும். அந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நான் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃப்ரிட்ஜில் நார்மல் பிளேஸில் நம்ம வைப்போம் இல்லையா, காய்கறி இல்லை மற்ற அந்த குழம்பு அது இதுன்னெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த பிளேஸில் நம்ம இதையை ஸ்டோர் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா நிறையா நாள் வராது, கெட்டு போயிடும். ரெண்டாவது இது போல் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் இத்துணூண்டு கொஞ்சமாக பூண்டோட தோல் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், அப்போ தான் நல்லா விழுதாக தெரியும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் நார்மல் பிளேஸில் வைக்கிற மாதிரி இருந்தால் இதில் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் பக்கம் அந்த வினிகர் ஆட் பண்ணி ஃபுல்லாக கலக்கி வச்சுக்கலாம். அப்போவும் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி பிளாக் அடித்த மாதிரி ஆகும். அது பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்கும், ஆனால் கெடாது, ஆனால் பிளாக் அடித்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இப்படியே அரைச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா ஃப்ரீசர் இருக்குது இல்லையா, ஃப்ரீசர் ஐஸ் க்யூபெல்லாம் நம்ம வச்சுருப்போம், அந்த ஃப்ரீசருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ இதே மாதிரி கலரில் இருக்கும், கெடாமையும் இருக்கும். நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒட்டி இருக்கும் ஃப்ரீசரில், அதில் டீஃப்ராஸ்ட் பண்ணி விட்டு லைட்டாக உருகுனதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எடுத்து வச்சுருங்க ஃப்ரீசர்லேருந்து. இப்போ சின்னதாக ஒரு பாத்திரத்தில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மிக்சியெல்லாம் கழுவி அதை அந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டாக இஞ்சி பூண்டு போட்டு செய்கிற மாதிரி ஏதாவது குழம்பு செய்யும்போது ஃபஸ்ட்டு நான் அந்த பாத்திரத்தில் உள்ளதாக எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அதுக்காக தான் அதில் லைட்டாக தண்ணி இருந்தால் பரவாயில்லன்னு இப்படி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைங்க, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவாச்சும் நிறையா வியூஸ் போய் சேரணும். நான் நிறையா ஹவுஸ் ஓரியன்டாக, க்ளீனிங் ஓரியன்டாக, ஆர்கனைசேஷன் ஓரியன்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.